ஏராளமான விடுதலை போராட்ட வீரர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த மண்ணை விடுதலை பெறுவதற்காக உழைத்திருக்கிறார்கள். அப்படி உழைத்த இந்த மீனவ இனத்தை இன்றைக்கு தலைமை இல்லாமல் இருக்கிறது. அதை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிஷாத் பார்ட்டி இன்றைக்கு எங்களை தலைமையேற்று நடத்துகிறது என்பதை நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். மீனவர்களுக்கு ஒரு இன்னல் என்று சொன்னால் நிஷாத் பார்ட்டி நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள் என்று கப்பல் மாலுமிகள் சொல்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய கடலோடிகள் சொல்கிறார்கள். இலங்கையுடைய ராணுவத்தால் சிக்குண்டாகி துன்பத்தை சந்திக்கிற கடலோடிகள் சொல்கிறார்கள். மீனவர்கள் சாதி மதங்களை கடந்து ஒற்றை அடையாளமாக கடலோடிகளாக இணைகிற பொழுது இழந்த உரிமைகளை மீண்டும் பெற முடியும் என்று சொல்லி முடங்கி கிடந்தால் சிறந்தியும் சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலை விலகி நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். உலக மீனவத்தினுடைய விழாநாயகர் மாண்புமிகு மத்திய நீர்நிலை மீனவத்துறை நிலைக்குழு உறுப்பினர் பிரவீன்குமார் நிஷாத் அவர்கள் இப்போது பிறந்த நாள் உலக மீனவத்தினர் கேக்கினை வெட்டி சிறப்பு செய்வார்கள். For the World Fisherman Day, celebrating with the cake cutting, our Honorable Member of Parliament, he will cut the cake to celebrate the World Fisherman Day. Uncle, live. Live video. Photo taken. Fisherman. Venue. Very good. தேசிய மீனவர் கட்சியினுடைய செயலாளர் வழக்கறிஞர் ராம்குமார் எக்ஸ் எம்பி அவர்கள் இப்போது பேசுவார்கள். सबको मैं नेशनल एसोसिएशन ऑफ फिशरमैन की ओर से नमस्कार कहता हूँ, वड़क्कम। नेशनल एसोसिएशन ऑफ फिशरमैन 1979 से अब तक लगातार आपकी सेवा में कार्य कर रहा है। எல்லாருக்கும் வணக்கம். मैं नेशनल एसोसिएशन ऑफ फिशरमैन जो कि 1979 से आप सब लोगों की सेवा में सेवारत है, उसकी ओर से आप सबका स्वागत करता हूँ, नमस्कार करता हूँ। बड़ा 1979 இருந்து இவங்க வந்து தேசிய மீனவர் கட்சியினுடைய செயலாளராக இருக்கிறார்கள். மக்களுக்காக பணி செஞ்சுட்டு இருக்காங்க.
और आज हम लोग फिशरमैन या फिशरीज डे पे कल जो प्रोग्राम हुए और आज जो प्रोग्राम हो रहे हैं उनके लिए आप सबको भी बधाई देता हूँ। நேற்று நடந்த விழாவும் இன்னைக்கு நடந்த விழாவும் மிக சிறப்பாக நடந்து அதுக்காக உங்க எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்றாங்க. इस अवसर पर हमारे जो फिशरमैन हैं फ्रॉम ईस्ट टू वेस्ट, नॉर्थ टू साउथ, उनको सबको यूनाइट होना है और यूनाइट होके अपनी जो पावर है उसको दिखाना है। வடக்கிலிருந்து தெற்கு, மேற்கிலிருந்து கிழக்கு இருக்கக்கூடிய அவ்வளவு மீனவர்களும் ஒன்றாக இணையணும். அதுதான் ஒரு பெரிய வலிமையான சக்திங்கிறாங்க. अभी तमिलनाडु में हमारे जो फिशरमैन हैं कई पार्टियों में वोट देते हैं, लेकिन वो पार्टियां उनके राइट्स को नहीं दे रही। இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவர்கள் எல்லாரும் வேற வேற கட்சிக்கு ஓட்டு போடுறீங்க, ஆனா அவங்க யாரும் உங்களோட உரிமையை பேச மாட்டேங்கிறாங்க. आज आपके बीच में हम लोग हमारे फिशरमैन कम्युनिटी के डॉक्टर संजय निषाद, जिन्होंने निषाद पार्टी यूपी में बनाई, நம்ம எல்லாருக்காக தான் இந்த நிஷாந்த் பார்ட்டி தேசிய அளவில் நிஷாந்த் பார்ட்டி மீனவர்களுடைய கட்சி மதிப்புக்குரிய संजय निषाद அவர்கள் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. और प्रवीण कुमार, इंजीनियर प्रवीण कुमार, मेंबर ऑफ पार्लियामेंट, जो कि फिशरमैन की समस्याओं को पार्लियामेंट में रख रहे हैं। பிரவீன் குமார் வந்து ஒரு இன்ஜினியர், மிக குறுகிய காலத்துல 29 வயசு 30 வயசுல இப்ப பார்லிமெண்ட் மெம்பரா இருக்காங்க. அதுவும் மீனவர்கள் நம்ம எல்லாருக்கும் பெருமை. हमारे வந்து இப்ப இன்னைக்கு கூட காலையில நாங்க ஒரு யூடியூப் பார்த்தோம், அவங்க அங்க சுனாமிங்க. हमारे डॉक्टर M.K. तोमर, जिनको कल अभी गॉड ऑफ फिशरमैन कहा गया, उनको भी मैं बधाई देता हूँ। डॉक्टर तोमर काफी समय से यहाँ पर सब लोग उनसे परिचित। நம்ம இந்த தேசிய கட்சியினுடைய காட்ஃபாதர் பெரியவர் தோமர் அவர்கள் வந்து நீண்ட காலமாக இதற்காக பணி செஞ்சுட்டு இருக்காங்க. डॉक्टर कैप्टन संजय पानासर, जिन्होंने कि ईरान में हमारे जो फिशरमैन फंसे हुए थे उनको तमिलनाडु में लाने में जो सहायता की, उसके लिए आज जो फिशरमैन वहाँ आए तमिलनाडु में, आज उन्होंने जगह जगह हम लोगों का स्वागत किया, उसके लिए भी हम सबको बधाई देते हैं। கேப்டன் சஞ்சய் பிரசாத் சார் வந்து நம்ம மீனவர்கள் வந்து ஈரான்ல மாட்டிட்டு இருக்கும்போது அவங்க அந்த சிக்கல்ல இருந்து அவங்க நிவர்த்தி செஞ்சு மத்திய அரசோட தொடர்பு கொண்டு அவங்க நம்ம தாயகத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. आज हम आपके बीच में इंजीनियर प्रवीण निषाद मेंबर ऑफ पार्लियामेंट को यहाँ पर लाए हैं और उनका परिचय आपसे करा रहे हैं। उसका कारण कि तमिलनाडु के फिशरमैन की जो समस्याएं हैं उनको पार्लियामेंट में रखें। அவங்க மகன் வந்து அவங்க அப்பா தான் அந்த கட்சி ஆரம்பிச்சாங்க. மகன் வந்து இன்ஜினியரா இருந்தும் கூட அவங்க இந்த பொது வாழ்க்கைக்கு வந்திருக்காங்கன்னா நம்ம மீனவர்களுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. आज जिन लोगों ने इंजीनियर प्रवीण निषाद सांसद जी को अपने मेमोरेंडम दिए हैं, उन पे जो कार्रवाई वो करेंगे और उनका जो जवाब आएगा वो आप सब लोगों को, जिन्होंने मेमोरेंडम दिए हैं, उनको वो बताएंगे। இதுவரைக்கும் நம்ம மக்களை சந்திச்சதுல தமிழகத்துல எல்லா பகுதியிலும் அவங்களுக்கு நம்ம மனு கொடுத்துருக்கோம், இப்பவும் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் இன்னொரு 10 நாள்ல உங்களுக்கு பதில் தருவாங்கன்னு சொல்றாங்க. नेशनल फिशरीज डे पे पुनः आप सबको बधाई देते हुए आभार व्यक्त करता हूँ। धन्यवाद। தேசிய அளவில் மீனவ கட்சியினுடைய நிர்வாகிகளோட பேசி உங்களுக்கு நல்ல ஒரு பதில தருவாங்கன்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருக்கும் நன்றி. இப்போ மீனவ தின விழாவுடைய நாயகர்களுக்கு பரிசளிப்பு கொண்டாடிகள் வழங்கப்படும். On behalf of the Limestone cast, I want to say about the limestone. The limestone is this place is my birthplace.
My street is here only. I was born in this place only. From this place only I reached the Delhi and Chhattisgarh and Himalaya mountain. We reached our fishermen to help to get from the people of the Delhi and Uttar Pradesh and the Chhattisgarh and Punjab. I am the person who stand in my own place and own town and my hometown. And from on behalf of the Limestone Caste Other, the people wants to honor our honorable member of the parliament and the Nishad Party MP Praveen Kumar Nishad ji. I would request Mr. Ramesh, our General Secretary of the Association, to present this memorable award to Engineer Praveen Nishad, Member of Parliament. I request Mr. Dilgar to present Captain Sanjay Prasad to present this memorable award. एक मेरा इससे ले लेगा जब मोमेंटो दे डॉक्टर एम.के. तोमर फोटो और वीडियो I request Kishan to present Advocate Kumar, Secretary of National Association of Federation. I request our member Mr. Pradap Singh to present Dr. Sanjay Nishad this memorable presentation. I request Niranjan to present L. Praveen Kumar Bharadwaj this presentation. அதான் எந்த பக்கம் சொன்னீங்கன்னா நான் ஒழுங்காக எடுத்துக்கிறேன். Mr. Praveen Kumar Bharadwaj, please receive this award. I request our member Guna to present Captain James Anthony Admin this award. அதுலேயும் ஃபோட்டோ எடுக்கிறேன். டென்ஷன் பண்ணுறோம். மீனவ சமூகத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வாணியங்குடியிலிருந்து நமது சமூகத்தை சேர்ந்த கப்பல் கேப்டன் ஜேம்ஸ் அஞ்சலி அணியா அவர்களுக்கு கப்பல் மாலுமிகள் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. கப்பல் துறை அதிகாரிகள் சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ஓய்வு பெற்ற ரிட்டையர்ட் சீமன் சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது. மாணவிகள் சார்பாக நோபல் சுனாமி அவர்கள் இந்த மாலையை அளிக்கிறார். கேப்டன் நிஷாந்த் அவர்களுக்கு
கப்பல் மாலுமிகள் சார்பாக சீபர் அசோசியேஷன் சார்பாக இந்த பூக்கொத்து வழங்கப்படுகிறது. லைட் ஷோ யூத் சார்பாக இந்த ஜேம்ஸ் அடிமையாளர்கள் இந்த பொன்னாடை பதக்கம். இதில் நாங்கள் இதுலேயும் எடுக்கிறேன். நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் டபுள் பிரவீன்குமார் நிஷாந்த் எம்பி அவர்களுக்கு இந்த பொன்னாடை பதக்கம். லைட் ஷோ யூத் கேர் சார்பாக கேப்டன் ஜேம்ஸ் அந்தனி அடிமை அவர்களுக்கு இந்த பொன்னாடை பதக்கம். பெரியதாலை மீனவர் கழகத்தின் சார்பாக எம்பி அவர்களுக்கு இந்த பொன்னாடை பதக்கம். பெரியதாலை ஊர் நிர்வாகத்தின் சார்பாக சில மனுக்கள் அளிக்கப்படுகிறது. Our honor to Mr. Captain Sanjay Prasad, Puttakai Village Committee. Puttakai Village Committee honor to MP Pravinkumar Nishant. கேப்டன் ஜேம்ஸ் அந்தனி அடிமை அவர்களுக்கு அமீரக சார்பாக தென் பரதவர்கள் சார்பாக கேப்டன் சஞ்சய் பிரசாத் அவர்களுக்கு இந்த ஒலிம்பிக் சங்கனை பரிசாக அளிக்கிறோம். பேச்சாளர் வைக்கிறன் அவர்களே அதை மாற்றல் தினம் மாநிலம் மணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே நதிகாரம் நெருங்குவாய் காலத்தில் கரம் பிடித்து காற்றிலும் கடலிலும் கரமாடுகிற உலகெங்கும் வாடுகிற மீனவ சொந்தங்களுக்கு புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மேடை
பேரவை தலைவர்களே, ஹலோ இந்த அரங்கத்திலே வீற்றிருந்து நிகழ்வுகளை கண்டு கொண்டிருக்கிற ஸ்டார்ட் ஆகல வீடியோ மட்டும் எடுக்கிறேன் பாசத்திற்குரிய வீரவ சொந்தங்களே, லயன்ஸ்கார் அமைப்பின் சார்பிலும் நேஷனல் பிஷர்மேன் போரம் சார்பிலும் தென்னிந்திய மீனவர் கூட்டமைப்பின் சார்பிலும் நடைபெறுகிற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கடமையாற்றுகிற நண்பர்களை நான் வாழ்த்துகிறேன். கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பில் காலத்தின் அருமை கருதி ஒரு சில சம்பவங்களை மட்டும் ஒரு பருந்து பார்வையில் உங்களுடைய பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். காந்திய பொருளாதாரத்தில் நிறுவனாக இருந்த காந்திக்கு பொருளாதாரத்தை கற்றுக் கொடுத்த கேசி குமார் அப்பா அவர் ஒன்றை எழுதுவார். தாய்மை பொருளாதாரம் என்று ஒரு பொருளாதாரத்தை எழுதுவார். தாய்மை பொருளாதாரம் என்பது என்ன பொருளாதாரம் என்று கேட்பீர்களே, ஒன்று விவசாயம், மற்றொன்று மீன்பிடி தொழில். இதுதான் தாய்மை பொருளாதாரம். ஆனால் அந்த தாய்மை பொருளாதாரம் இன்றைக்கு கண்காணிக்கப்படுகிறது. சட்டங்களால், தேசிய சட்டங்களால் இன்றைக்கு கண்காணிக்கப்படுகிறது. நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தலைவர் அவர்களே, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர்களே, நிசார் பார்ட்டியை சேர்ந்த சகோதரர்களே, உங்களிடத்திலே பதிய வைக்க விரும்புகிறேன். சொன்னா சுனாமி என்று ஆளுநர் பார்லிமெண்ட் மெம்பரை பற்றி சொன்னா உங்களிடத்திலே ஒன்றை கேட்கிறேன். இந்தியாவிலே இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் ரவி தாமஸ் அவர்கள் குறிப்பிட்டதை போல நீரோடியை ஆரம்பித்து இன்றைக்கு சென்னை வரையிலே 1700 சொச்சம் கிலோமீட்டர்கள் இன்றைக்கு கடலோர மண்ணை கவனிகள் செய்வதா? யார்? பலாசுரை கம்பெனிகள் ஆதிக்கம் செலுத்துவோம். இன்றைக்கு கவனிகள் செய்ததன் காரணத்தினாலே இன்றைக்கு கடலோர கிராமங்கள் மாண்புமிகு எம்பி அவர்களே இன்றைக்கு நீரோடியை ஆரம்பித்து இன்றைக்கு வயப்பாடு வரையிலும் கடலோர கிராமங்கள் இன்றைக்கு கருவறுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் சொல்லுகிறேன், சியாசத் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு எல்லா மீனவர்களுடைய தலைக்கு மேலாக கத்தியாக சொல்லுகிறேன். சியாசத் உங்களுக்கு தெரியும். கடலோர மேலாண்மை சட்டம், கடற்கரை வாழ்வுரிமை சட்டம், இந்த சட்டங்கள் இன்றைக்கு தென் தமிழகத்தின் மீனவர்களை இன்றைக்கு காவலித்துக் கொண்டிருக்கிறது. He said the issues of that Coastal Regulation Management Act 2019. It is passed by the government of India last year. It is going to demolish all the seashore peoples and the fishermen. So it is very urgent matter to sort out to the issues. ஒன்றை சொல்லுகிறேன், அணையை கட்டுகிறேன், மரத்தை வெட்டுகிறேன், மலையில் உள்ள கண்கவளத்தை சுரண்டுகிறேன் என்று சொல்லி உத்தராகண்டிலே பழங்குடிகள் போராடினார்கள். ஆனால் காடு வெட்டப்பட்டதின் விளைவு என்ன தெரியுமா? அங்கே இமயமலையிலே சுனாமி ஏற்பட்டது, பெரும் சுனாமி. In Uttarakhand, there is the policy to cut all those trees, and so many people are protest, and so many things has happened. And finally, what happened in Uttarakhand? The last 2 years back, so a very big tsunami has happened, and there is so much damages to the environmental.
அந்த இடைமலை சுனாமியிலே ஆயிரக்கணக்கான மக்கள் காவொடுக்கப்பட்டார்கள். அப்பாவி மக்கள் காவொடுக்கப்பட்டார்கள். In Himalayas, in the bottom of the Himalayas, so many people are given to the death due to the cutting of the trees that the government has not expecting hearing from the people's mind to save the environment. அதே நிலைமைதான் இன்றைக்கு கடற்கரையிலே. The same thing now happening to the coastal area. இந்த தென்கடல் பகுதியிலே மணல் வெட்டுகிறேன் என்று சொல்லி In south seashore side, in Tamil Nadu, the south side, the so many coastal places they taking the sand from the coastal sand to sell to the foreign country and going. They exporting the sand, our own sand, to export to other country, our own coastal land sand. கடலை தாய்மடியாக கொண்டவர்கள், கடலை தாயாக நேசிக்கிறவர்கள் இன்றைக்கு குடிபெயர்ந்து போக வேண்டிய ஒரு காலகட்டம். நான் பார்க்கிறேன் இன்றைக்கு பெரியதாக இருந்து இந்த கிராமத்தில் இருந்து உங்களுடைய மண் தந்தார்கள். அந்த மருவிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். கடற்கரை கிராமம் இன்றைக்கு எங்கே போயிட்டு எங்கோ இருக்கிற கிராமத்தை விட்டு வெளியூரிலே வெளிப்பகுதியிலே போய் 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டருக்கு அப்பா சென்று திரும்பவும் கடற்கரைக்கு வந்து தொழில் செய்ய வேண்டிய காலகட்டத்தில், ஒரு நிர்கதியான காலகட்டத்தில் இன்றைக்கு பெரியதாயை போன்ற கிராமங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். There are so many villages from Tamil Nadu, especially from Periyathalai and Manapadu and Punnakayil. People are given so many petitions to in front of your honorable MP because of the projects bringing by the central government and because of the Coastal Prevention Management Act. It has going to that the fisherman has to making the central government now the fisherman is making the front of you that we are like that only because of the project and the policy issues of the central government right to going to demolish our coastal region. MP அவர்களே, ஒரு கணக்கு ஒன்றை சொல்கிறேன். உலகத்தினுடைய கிரீன்பீஸ் அமைப்பு ப்ளூ அலர்ட் இருக்கிறது. நீங்கள் பார்லிமெண்டிலே பேச வேண்டியதில்லை. ப்ளூ அலர்ட் சொல்கிறது 1.5 கோடி பேர் தமிழகத்திலே மட்டும் கடலையும் கடற்கரை பகுதியையும் சார்ந்திருக்கிற மக்கள் புலம்பெயர்ந்து அகதிகளாக போகின்ற ஒரு பேராபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ப்ளூ அலர்ட். The world, one of the world organization, the Blue Greenpeace, they are submitting the report from Tamil Nadu. In future, the 1.5 crores people will be demolished and destroyed by this new acts. சாமானியர்களாக சொல்கிறார்கள், ஏதோ கடற்கரைக்காரர்களாக சொல்கிறார்கள் என்று அருள் கூர்ந்து அரசோ அரசு சார்ந்த நிர்வாகமோ அருள் கூர்ந்து பெற்றனமாக இருந்து விடார்கள். இவர்கள் எல்லாரே போராடுகிறார்கள். கூடக்கொண்ட அனுமையா போராடுவதையா இதே மீனவ மக்கள், சென்னை பிரச்சனையா போராடுவதையா இதே மீனவ மக்கள், இன்றைக்கு சியாசத்தா போராடுவதையா இதே மீனவ மக்கள். The last 10 years, only the fisherman has protecting the project of the atomic project in the Kudangulam. The fishermen only come forward to protect. If the problem in Chennai, the fishermen only come and protect. If the problem comes to the Tuticorin, the fishermen only come to protect. Because the fisherman has the only people to protect our land and our environmental. That's what they coming forward to very first and protect what the central government and state government what the bringing the project, whether they review
the policy and the people, the protection of the people and the environmental. Without the people protection and the environmental, this kind of the project is coming to our people community. The one day fishermen people one day came forward and questioning the government. கடலை அறிந்தவர்கள் சொல்கிறார்கள், காற்றை கணித்தவர்கள் சொல்கிறார்கள், தண்ணீரிலே தடம் பார்த்தவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே விழிப்பாக இருங்கள் அரசாங்கம், அரசு நிர்வாகம் விழிப்பாக இருக்க வேண்டும். ஆகவே மீனவர்கள் சார்பிலே சொல்கிறேன், ஏன் இன்னும் மேலே போய் சொல்கிறேன், நிசார் பார்ட்டியின் சார்பிலே சொல்கிறேன், மீனவர்களை வாழ விடுங்கள், தமிழக மீனவர்களை வாழ விடுங்கள் என்று நான் கெஞ்சி கேட்கிறேன். நாங்கள் மீனவர் on behalf of fishermen and on behalf of the Nissan party to the giving the notice to the central government, we request you at least be allowed to live in the seashore and for our livelihood. ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். மக்களே, மேற்புறத்தில் வாழ்கிற மக்களே, கரையிலே வாழ்கிற மக்களே, மேற்கட்டு மக்களை சொல்லுகிறேன். கடல் காலால நடந்தால், கடல் ஊருக்கு வந்தால் என்ன நடக்கும் என்பதை சுனாமி உங்களுக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறது. ஆகவே தெளிவாக இருங்கள் என்று மட்டும் எச்சரிக்கை செய்து சிலப்பதிகாரத்தில் வருகிற ஒரே ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். சிலப்பதிகாரத்தின் பெருமை பூம்புகாரிலிருந்து நீங்கள் வருகிறீர்கள். அந்த பூம்புகார் துறைமுகம் இந்த மரங்களுக்கு சொந்தமான துறைமுகம். அதில் சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் எழுதுகிறார், ஆங்கு பொதியினாயிரம் இமயமாயிரம் பதியறி அழியா பரங்குடி எழுதிய என்று சொல்கிறார். அதை எதற்காக சொல்கிறார் என்று சொன்னால், எந்த காலத்திலும் எல்லா நன்மைகளும் எல்லா தொழிலும் கிடைக்கிற காரணத்தால் அவர்கள் புலம்பெயர தேவையில்லாத மக்களாக இருந்தார்கள் என்று சொன்னார்கள். ஒரு கடற்கோள் அவர்களை காவு கொண்டு போனது, அதே கடற்கோள் மீண்டும் எங்களை காவு கொள்ளாத இருக்க சியாசத் போன்ற சட்டங்களை, மீனவர்களுக்கு எதிரான சட்டங்களை நான் இன்னும் ஒன்றை சொல்கிறேன். இன்றைக்கு கச்சத்தீவு கடலிலே பிடிப்பட்ட போட்டுகள் 200 போட்டுகளை இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் நொறுக்கி போடுது என்று இலங்கை நீதித்துறை சொல்கிறது. மீனவ மக்கள் என்ன பாடுபடுவார்கள் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தி, he finally intimating what the final will comes. The 2004 there is a big tsunami close all those people and it is turned the entire world like that. Again that one of the tsunami will come if the government again and again gives some of this project to hush the fishermen and fishermen livelihood. Like that tsunami will come and turn all those peoples and the government in put up down. Like that he is intimating, and also he requesting that we are helpless and handless to rescue the 121 fisherman boat which the Sri Lankan government destroying, but we are helpless people of the fisherman. He asked me to request our government of India. மலையில் வீரியம் குறையாது, மனதில் வீரியம் குறையாது, அந்த மலையில் சூரியன் மறையாது. காலம் காலமாக ஆண்ட இடத்தை நாங்கள் விட்டு ஓய மாட்டோம். அந்த கடல் நீர் போல ஒழிய மாட்டோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். We are the fishermen. We have the guts to rescue our own. We can rescue our own land at any cost because we are the fishermen. Fishermen have the guts to rescue. How can we do? And also he thank to all. லைன்ஸ்டோன் யூத் கேர் சார்பாக டிட்டோ அவர்கள் பேசுவார்கள். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம்.
Ito Maskarnas, Joint Secretary of Limestone Association. On behalf of our association, I welcome our beloved captain, Sanjay Prasad, member National Supreme Court, and our honorable engineer Praveen Kumar Mishra, member of Parliament, office bearers of National Association of Fishermen, Captain Andori Adimai, Advocate Praveen Kumar Varadhan, and all the prominent leaders from fishermen villages of our Tamil Nadu state. I hope all our special guests on the dais already aware about ancient historical facts and figures about our history old Pardava community. Being not only fishermen community just catching fishes on the sea, but also pearl fishery divers who play very important role in the income of ancient kingdoms. Pearl fishery paved the way for our Pardava community to trade overseas up to Alexandria of Egypt in the Mediterranean Sea in the west, and being best sailors, our Pallava community were part of the great King Rajendra Chola's naval force who went to capture Cambodia in the east 1000 years before. However, in the recent times, the livelihood of fishermen has been spoiled by the rulers in the name of industrialization and national security. The government should understand that the traditional fishermen have been the real guardians of our Indian coastal waters, where the outsiders are refrained from illegal entry to our land. Under Coastal Economical Zone Scheme, fishermen's land and waters already shrink and became industrial centers by constructing new ports and port-related industries. Being affected by the new rules and regulations day by day by the rulers, we fishermen and sailors should be granted special allocation in the new jobs created through ports and port-oriented industries. You might have already received specific detailed demands through our various representations presented by various fishermen organizations. As we are representing this part of fishermen community Limestone, United States of Limestone, I would request Captain Sanjay Prasad and Honorable Engineer Praveen Kumar Mishra to take up the very long-standing demand of house patta for around 500 families living in this area for more than 50 years. Area leaders will meet you separately to present their request letter with all supporting documents later. Being Seafarers Hub of India, Tuticorin Seafarers would request you to consider the long-awaited Seafarers Hostel and Recreation Club, as Tuticorin always receives seamen for the Tuticorin port crew changes activities, training purposes, medical checkup, yellow fever vaccination, police NOC certificate, etc. Final request to Captain Sanjay Prasad for these shipping exam centers in Tuticorin. As Tuticorin Port already has an MMD office which dedicated surveyor in charge, it would be very convenient if the office could facilitate the higher ranks examination also in Tuticorin through Tuticorin MMD office. Finally, on behalf of our association, I would like to thank Captain Sanjay Prasad, who recently did good services to seafarers who stranded outside India, and also for the our fishermen, particularly Tamil Nadu fishermen who were stranded in Iran. He communicated with all the government officials and he arranged our navy ship to bring
our descendants to import. And the balance fishermen who were also stranded in Iran, they were brought by the special flights arranged by me. So, as a token of thanks to Captain Sanjay Prasad, I would like our Night Food Care Association to present here this memorable gift to Captain Sanjay Prasad. I request Limestone Association members to submit their request letter to the MP. This request for the long outstanding of house patta for the people who living more than 50 years in this area. பெரியவர் ராஜலிங்கத்தோடு அவர்களை பேச வைக்கும். காலத்தின் அருமை கருதி மிக சுருக்கமாக பேசக்கூடிய அழைக்கிறோம். சிறப்பாளர்கள் இதற்கப்புறம் வெகு தூரம் பயணம் செய்ய வேண்டும். மிகவும் நெருக்கடியான சூழ்நிலையில் கூட மனப்பாட்டு பிரச்சனைகளை பார்க்க வேண்டும். எனவே காலத்தின் அருமை கருதி நிகழ்ச்சியை அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்பக்கூடாத ஒரு விஷயம், ஆனால் அந்த பிராணத்திலே சொல்லப்படுகின்ற உட்கரு ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அந்த விதத்திலே அந்த உட்கருவை பற்றி யார் அப்படின்னா பல்லவராஜன். அவன் பல்லவராஜனா இருக்க, பர்வதராஜனா இருக்கான். உலக வரலாற்றில் நம்முடைய மேன்மைமிகு வியாசர் எழுதிய முதல் அரசன், நீங்க ஆதி அரசன் சொல்லுவீங்க, இந்த பர்வதராஜன். அந்த பர்வதராஜனுடைய மகள் தான் நம் பார்வதி. இது உதாரணம் வந்து இது புராணத்தை சொல்றேன். அதே மாதிரி வரலாற்றில் உலகத்தின் முதல் அரசன் சுமார் 6000 ஆண்டுகளுக்கு முன், அதாவது கிமு 6000 ஆண்டுகளுக்கு முன்னால முதல் அரசன் தென்னவன். அவன் தான் வந்து எழில் சங்கம் வைத்த பெருந்தவன் வீரன். நீங்க வந்து எத்தனையோ வரலாற்று படிச்சிடலாம். வரலாற்று இலக்கியங்களை புரட்டி பார்த்தால் முதல் உலகத்தினுடைய முதல் அரசன் மீனவன். அவன் தென்னவன். அவன் நிர்ணல் தென்னாடு. அந்த தென்னாடுடைய சிவன் போற்றி, செவனே தென்னாடுடைய போற்றி அப்படின்னு சொல்றான். ஆகவே அந்த தென்னவன் தொல்காப்பியத்தில் அவன் தான், அந்த தென்னவன் தான் நிலம் தரு திருவிழன் என்றது வேந்தன். ஏன்னா எந்த இடத்துல வந்து புராணம் தெரியாது, ஆனா நீங்கள் இலக்கியங்கள் படித்திருப்பீர்கள். அந்த இலக்கியத்திலே உலக முதல் இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் நிலம் தரு திருவிழன்
அரங்கேற்றியவன் யாரு? நம்முடைய மீனவர் வேந்தர். அவன் தான். அவனுடைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நீளம் தரு திருவில் பாண்டியன். ஏன் வந்து பாண்டியன் என்ற சொல்லி வந்தது அப்படின்னு ஆய்வு பண்ணு. பாண்டியன் என்ற சொல்லே தப்பு. ஏறக்குறைய கிமு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த பாண்டியன் இருந்தான். ஆனா வரலாற்று ஆசிரியர்கள் நீளம் தரு திருவில் என்ற பெயர்கள் பக்கத்துல பாண்டியன் என்று சொல்லியிருக்காங்க. நான் வந்து அனைத்து வரலாற்று ஆசிரியருடைய அந்த பதிவை பார்த்தேன். பாண்டியன் என்ற சொல் எப்போ வந்தது அப்படின்னா கிமு 3ஆம் நூற்றாண்டிலே பயணம் செய்த தாலமி, பிலினி, பிலிப்புஸ் இந்த 3 அறிஞர்கள் தான் பாண்டியன் என்ற சொல்லை கிரேக்க இலக்கியத்தில் போட்டிருக்காங்க. நீங்க ஏன் இந்த வரலாற்று சொல்லை எப்படியும் நம்ம கேட்டுக்கலாம். முக்கிய ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கணும். நாம ஏன் பாண்டியர்கள் எங்க வச்சிருக்கோம்? அதாவது அங்கிருந்து பிறகு வர்றாரு. வந்த உடனே கேட்கிறாரு. யாரை கேட்கிறாரு? இந்த தூத்துக்குடி தான். தூத்துக்குடிக்கு கன்னியாகுமரி போன்ற மக்களை கேட்கிறாரு. அவங்க கரையோய அப்படின்னு சேர்ந்துருக்காரு. என்ன சொல்றாரு? யார் அப்படின்னா அவங்க என்ன பண்டைய அரசர்கள், கரையோய் பண்டைய அரசர்கள், பழமை அரசர்கள் என்று சொல்றாரு. பண்டையம் அப்படின்னு கேட்கிறாரு. பண்டையம் என்று சொல்றாரு. அவருக்கு தெரியல, தனது குறிப்பிட பண்டையம் என்று எழுதினார். அந்த பண்டையம் என்று எப்போ எழுதினார்னா கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி, அதாவது 2ஆம் சங்கத்தின், அதாவது 3ஆம் சங்கத்தினுடைய இறுதி நேரம் அவர் எழுதி வைத்த குறிப்படி சுமார் 13ஆம் நூற்றாண்டு நம்முடைய இந்திய அரசுகள் ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செஞ்சுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பண்டையம் என்பதை பாண்டியன் மாத்துறாரு. பண்டையம் என்ற அந்த தொன்மொழி சொல், பழமை சொல், பாண்டியன் என்ற வார்த்தை கிரேக்க அறிஞர்களுடைய அந்த வரலாற்று இருக்குது. ஆகவே பாண்டியன் என்ற சொல்வது எப்போ வந்ததுன்னா 13ஆம் நூற்றாண்டு உள்ள அறிஞர்கள் தங்கள் இலக்கியங்களை எழுதும் பொழுது பாண்டியர்கள் எழுதி வச்சிட்டாங்க. ஆனா ஆக்சுவலா நம்முடைய அந்த பழமை சொல் நெடியோர் நீளம் தருந்திரிகள் வழிபடல் என்ற பாண்டியன், அதாவது சமய திருப்தி, இதுதான் நம்ம பேரு. பாண்டியன் என்று சொல்ல இல்லை. ஆனா அந்த வரலாற்று ஆசிரியர்கள் பாண்டியன் என்று சொல்றதுனால அனைத்து பாண்டியர்களை கொடுத்தாங்க. ஆகவே பாண்டியன் என்ற சொல் நமக்கு பொருந்துமா அப்படின்னு வந்து தேவனைய பாவனம் வந்து பார்க்கிறார். பாண்டியன் கொடுத்தாங்க, இது சரியா அப்படின்றார். ஆனா அவர் என்ன பண்றாரு? பாண்டியன் என்ற சொல் ஒரு வழியில் ஒத்து வருது. என்ன சொல்றாருன்னா அந்த பாண்டியன் என்ற சொல்லை எப்படி வந்து சொன்னார் அப்படிங்கிறதா என்னுடைய பார்த்து, அதாவது பருவத வம்சம் பானை என்று சொல்றீங்க. அந்த பாண்டியன் சொல்லியிருக்கு 2 தலைப்பு கொடுத்துருங்க. அதாவது மீனவர் தான் பாண்டியன் அப்படின்னு சொல்லி ஒன்று தலைப்பு. 2வது என்னென்ன சொல்லிருக்கிறது, அதாவது மீனவர் என்ற சொல் எப்படி வந்தது அப்படின்னு எழுதியிருக்கிறது பார்த்து அதனுடைய ஆய்வு கட்டுறது. அந்த ஆய்வு கட்டு முழுவதும் அந்த அது பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி. ஆகவே நம்ம வந்து பாண்டியன் என்ற சொல் வந்து சரிதான். வட்ட வடிவமான தேரை சுற்றிய அந்த பல்லவ அரசன் பழம்பெறுகிறான். அந்த வட்ட வடிவ தேருக்கு பாண்டி அப்படிங்கிற வார்த்தை உண்டு. அதனால்தான் அவர்கள் பாண்டியர் என்று சொல்லப்பட்டார் என்று பேரறிஞர் தேவராய பாவலர் சொல்றார். ஆகவே பாண்டியன் என்ற சொல்லை நமக்கு பொருந்தும் என்று நிரூபித்தவர் பாவலர். அதனாலே நம்ம பாண்டியர். எனவே நம்முடைய உலகத்தினுடைய புத்தகத்தில் நிறைய இருக்குது. அதாவது நான் என்ன சொன்னேன்னா அந்த தென்னவர்களுக்கு சொல்லுவது மனிதரை தன் மண்கடல் கோப்பளி வெளியிட்டு வேற்று கோவா நான் இடம்பெற புலியோடு விழிநீக்கி புகழ் குறித்த கிழல் எண்ணெய் வழியினால் வழங்கிய வாடாசி தென்னவன். தென்னவன் யாருன்னா அந்த 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தானே அந்த நிலத்தன் பிரிக்கணும். அவன் தான் தென்னவன். அவனுடைய பேரால் தென்னாடு என்று தென்னாடு என்று சொல்ல ஒரு மீனவனை சொல்லு, பாண்டியன் சொல்லு, அப்போ மீனவர் தான். ஆகவே அத்தகைய சிறப்பு மிகுந்த நம்முடைய மீனவர்களும் வரலாற்றை யார் என்று தெரியாமல் மீனவர்களை யாருக்கு தெரியாமல் தடுமாறி. 2வது இளங்குடிகள் சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா அடியில் கட்டளவு அரசத்து உலர்த்தி வழிகள் இருந்த வாழ்வதை விடாது பருளை ஆற்றுடன் பண்பளை அடுக்கத்து குமரி கோடு குழுக்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி. இந்த தென்னவன் தான் மீனவர்கள் இழந்தது. ஆகவே நம்முடைய இந்த பழம் பெயரை காப்பாற்றினால் அது என்ன செய்யணும்? அனைவரும் ஒன்றிணைய வேண்டும்.
அப்படிங்கிற தலைப்பு தான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒன்றிணைவோம் வளரா என்று நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் அதிக நேரம் பேசுகிறேன். நம்முடைய பழமையை போற்றி முக்கியமாக ஒன்று சொல்கிறேன். நம்முடைய நிறைய தலைவர்களுக்குள்ள நான் உண்மையை சொல்கிறேன், மேடையில் தப்பா எழுதினாங்க, அந்த ஒருத்தர் இல்லை தலைவர்கள். அதான் அவர்கள் நான் வந்து ஒரு வேண்டுகோள படித்து கேட்குறேன். தலைவலி என்ற பேர் உங்களுக்கு வேண்டாம், தொண்டனாக ஒன்றிணைவோம். நல்ல ஒரு இடத்துல உட்காந்து நம்ம எல்லாம் சகோதரர்கள் பேசணும். எங்கே தலைமை என்ற உணவு வருகின்றதோ அங்கே பிரிவு என்று சொல்வது. எங்கே தலைமை என்ற ஒரு ஆனந்தம் மழை கொடுக்கிறதோ அங்கே பிரிவு என்று சொல்வது. அதனால அனைத்து பலர்களும் நாம் 50 வருஷமா நம்ம இன்னொரு ஆளுக்கு தான் அதிகாரத்தை கொடுத்துருக்கோம். जो पार्टी बनाया है वो पावर में है, आज जो वोट डालते हैं उनके पांव में फुटते हैं। सही है। वोट जो पार्टी है जिनके ऊपर पार्टी का लेवल है, जिस कम्युनिटी के ऊपर वो पावर में है, और जिनका जो वोट डालते हैं खाली पार्टी नहीं है, उन्हें पलवा और पैसे का लेवल लगा वोट देने का, वो उनके पांव में है, पांव में फुट में है। அவங்க நம்ம ஓட்டு போட்டு பவர் கொடுக்குறாங்க, நம்ம அவங்க கால் கடியில எடுத்து சொல்றாங்க. आप तय कर लो कि आप पावर में रहना चाहते हो या पावर में। पावर ले நீங்க பவர் போற நினைக்கீங்களா, அவங்க கால் கடியில எடுத்து கடிக்கீங்களா கேட்காங்க. कहाँ रहना है, पावर में या पावर में? பவர் आप हैं कहाँ? பவர் आप हैं சட்டப்படி சொல்லுங்க. आप हैं एवरीवन, आप हैं? क्या चाहिए? क्या चाहिए? क्या चाहिए? क्या चाहिए? हमारा वोट कम है या ज्यादा? कम है या ज्यादा? நம்ம ஓட்டு கம்மியா அல்லது அதிகமா? साले कम है या ज्यादा? இந்த மாதிரி कम है या ज्यादा? இந்த மாதிரிலாம் பேசினாலும் அவங்க 14 எம்பி வச்சுருக்காங்க. புரியுதுங்க எப்படி பேசி உங்களுடைய कम वाला पावर में और ज्यादा वाला पाँव में फुट विरोधन फुट। कम वाला पावर में और ज्यादा वाला पाँव में। குறைவான மக்களை கொண்டவங்க வந்து நீங்க ஆடுறாங்க, ஆனா அதிக பவர் உள்ளவங்க கால் கடியில கிடப்போம். इसका कारण क्या है? இதுக்கு என்ன காரணம்? कारण कि कम वोट वाले पॉलिटिकली ट्रेंड और ज्यादा वाले अनट्रेंड। पॉलिटिकली कम वोट वाले पॉलिटिकली ट्रेंड और ज्यादा वाले पॉलिटिकली अनट्रेंड। கம்மான குறைவான ஆள் வந்து அதிகாரத்தை கையில வச்சுட்டு இருக்கான், நம்ம பலமுள்ள ஆளுக்கு கால் கடியில இருக்கும், அதிகாரம் இல்லாம இருக்கும். मतलब small number of vote, that person in society is the trend, but the large number of vote, society is the untrend. The 10% of the politics in the power solve every problem. Is the large number of the society is the untrend in the politics. That more problem, then problem. அவர் எனக்காக The last model கிளம்பியிருப்பாரு भैया मेरे सामने he was politically trained, सीधा इधर से training program in Delhi. पिन्ने You तलना are politically trained, आप राजनीतिक रूप से ताकत में आना चाहते हो तो दिल्ली आपको चल के आना पड़ेगा। அப்படியே போயிடுங்க. कितने लोग दिल्ली आने के लिए तैयार हैं? போயிடுங்க. உங்களை எத்தனை பேர் அதிகாரம் வேணும்னா டெல்லி வரைக்கும் வரதுக்கு தயாரா இருக்கேன்னு கேட்காங்க. அதிகாரம் வேணும்னா அதிகாரத்தை கையில் எடுத்துனா டெல்லி வரைக்கும் வரதுக்கு தயாரா இருக்கேன்னு கேட்காங்க. लास्ट बात बता दो, दिल्ली में मंत्रालय आपका अलग हो गया, 20,000 करोड़ रुपया दिल्ली से मछुआरों के लिए आ गया। டெல்லியில இப்போ இவங்க 11 எம்பில இருக்கறனால அவங்க வந்து இந்த எம்பி சுனாமி வருவாங்க, அந்த அதிகாரத்தை கையில வச்சிருக்கனால दिल्ली में फिशरीज मंत्रालय एग्रीकल्चर मंत्रालय से अलग हो गया। दिल्ली में फिशरीज डिपार्टमेंट के लिए अलग से डिपार्टमेंट हो गया। दिल्ली है
மீனவர்களுக்கு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் ஒதுக்கிருக்காங்க. அதுல அவங்க மெம்பரா இருக்காங்க. 20,000 கோடி ஒதுக்கிருக்காங்க. वन मिनिस्ट्री आयोग, SC/ST कमीशन, अनुसूचित जात आयोग, सेपरेट आयोग, present in the Delhi. The solve the problem of the shoemaker. Your ministry separate the fisherman committee in the Matsya Mantralaya. Your problem solved by the ministry by the Indian Prime Minister Dr. Sanjay Ram Kumar, Dr. Tomar के माध्यम से आपकी प्रॉब्लम सॉल्व होता है. ये विशाल पार्टी से आपका प्रॉब्लम्स ऑफ पार्लियामेंट में but rule passed by the Delhi but set by opposition but by the government of Tamil Nadu. अगर हम दिल्ली से कानून बनवा के भेज दें और आपकी सरकार यहाँ रोक दे तो कोई फायदा गवर्नमेंट को नहीं मिलेगा. दिल्ली से आपको हम आपके समस्याओं का समाधान करा के भेजेंगे, लेकिन लागू तो तमिलनाडु सरकार को करना होगा. उन्हें दिल्ली से लिख के भेजेगा तो तमिलनाडु गवर्नमेंट में करना पड़ेगा. तो समस्या का समाधान आप करने के बताने आपको 6 महीने बाद इलेक्शन में जाना पड़ेगा. इसलिए मैं ज्यादा नहीं इस आशा और विश्वास के साथ अपनी बात को समाप्त करता हूँ कि आप लोग निषाद पार्टी का टोपी झंडा आप तमिलनाडु की विधानसभा में पहुंचाएंगे. धन्यवाद. எல்லாருக்கும் நன்றி சொல்றாங்க. இல்ல விஷால் பாட்டியுடைய தொப்பி நீங்க மணலை வீணாவது பேசுங்க. हमारे साथ निषाद पार्टी के राष्ट्रीय अध्यक्ष माननीय डॉक्टर संजय कुमार निषाद जी, नैब के सेक्रेटरी राम कुमार निषाद जी, डॉक्टर MP तोमर, संजय पराशर जी, प्रवीण जी, रोनाल्डो जी, सभी सम्मानित साथियों का मैं अपनी तरफ से हार्दिक स्वागत अभिनंदन करना चाहता हूँ. எல்லாருக்கும் வணக்கம். எங்க பார்ட்டி உங்க எல்லாரோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். நீங்க எல்லாருக்கும் கூடியதற்கு முதல்ல நன்றி. पिछले 2 दिनों से और इसके पूर्व में भी प्रवीण जी के द्वारा मुझे यहाँ की समस्याओं से अवगत कराया गया है. ये दिल्ली हमारे आवास पे डॉक्टर तोमर जी के साथ पहुँचे थे और तमिलनाडु प्रदेश की जो हमारे मछुआरों की जो समस्याएं हैं उनको अवगत நாங்கள் டாக்டர் சார் எல்லாம் வந்ததுக்கு காரணம் நம்மளோட மீனவர் அமைப்பு அங்கே எப்படி அதிகப்படியாக இருக்கோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் நம்மளோட அமைப்பு அதிகமாக ஆவணங்களுக்காக தான் வந்திருக்கிறோம். और आज भी कुछ पत्र के माध्यम से कुछ नई समस्याएं हमें अवगत हुई और निश्चित ही इन सारी समस्याओं को हम लोग रीड करेंगे और सरकार को मैं बताऊंगा. और जैसे ही आने वाले समय में सदन चलेगा, the parliament is going on, I will raise the question in our parliament in the front of the speaker, in the front of our parliament. பார்லிமெண்ட் பதவிங்கிறது ஒரு சாதாரண பதவி கிடையாது. அது ஒரு பெரிய பவரான பதவி. அந்த பதவிக்கு நம்ம இனத்திலிருந்து யாரும் வரல. And here I also discussed that wherever the central government's projects is going on in the coastal areas which are affected to our fishermen communities, they were scattered to all over the state. I also discussed to the government. நமது தமிழக கடலோரங்களிலே இருக்கின்ற மீனவர்களுடைய பிரச்சனை அதிகமாக இருக்கின்றது. இவைகளை நான் பாராளுமன்றத்திலும்
மத்தியத்திலும் நான் அதை வலியுறுத்துகிறேன். आने वाले समय में हम आपके बीच में आए हुए हैं, उन सारी समस्याओं से अवगत होकर हम दिल्ली पहुंचकर सरकार के समक्ष इसके सलूशन के लिए हम लोग बैठेंगे। प्रवीण जी दोबारा दिल्ली जाएंगे हमारे साथ, और जो हमने मंत्रालय मत्स्य मंत्रालय अलग कराया है कृषि मंत्रालय से, एग्रीकल्चर डिपार्टमेंट से, उसके द्वारा जो प्रॉब्लम्स है कोस्टल एरियाज के फिशरमैन की, उसको दूर करने का हम लोग हर संभव प्रयास करेंगे। மீனவர்களுடைய பிரச்சனை குறித்து நாங்கள் டெல்லியிலே டாக்டர் தோமர் அவர்கள் மூலமாக பிரவீன் சாட்சியிடம் ஒப்படைத்தோம். அன்றைய நாளிலே துறை சார்ந்த மந்திரியையும் துறை சார்ந்த அதிகாரியையும் உடனடியாக சந்திக்க வைத்து பிரச்சனைக்கான ஒரு தீர்வை தீர்ப்பதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்தோம். और मैं आपके बीच में वादा करके जा रहा हूँ कि जो हमारे सेलर को, जो हमारे फिशरमैन को कॉन्स्टिट्यूशनल सेफगार्ड मिलना चाहिए, कॉन्स्टिट्यूशनल सेफ्टी मिलनी चाहिए, वो मैं आपको दिला के रहूँगा अपनी सरकार से। நமது அரசாங்கம், இந்திய அரசாங்கம் மீனவர்களை காப்பதற்கும் பாதுகாப்பதற்குமாக எல்லா வழிவகைகளும் செய்து கொடுக்கும். थैंक यू। தேங்க்யூ.